Viewers, I'm going to explain the content in Tamil. For your understanding, the video is enabled with English subtitles. Thanks for your support. Hi viewers, இன்னைக்கு இந்த 5 minutes வீடியோல Bitcoins பத்தி பார்க்கலாம். Bitcoin பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மணியோட தியரி பத்தி பார்க்கலாம். மணின்றது வேல்யூவை குறிக்கும். இப்போ ஏதாவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம பே பண்ற ஒரு வேல்யூ தான் மணி. முன்னாடி காலத்துல உணவை பரிமாறினாங்க, அதுக்கப்புறம் தங்கத்தை பரிமாறினாங்க. இதுல முக்கியம் ட்ரஸ்ட். மக்கள் வேல்யூ இருக்குன்னு நம்பினாதான் அதை பரிமாறுவாங்க. காகிதம் பரிமாற்றத்திற்கு வந்ததற்கான முக்கியமான ரீசன் அதுல உள்ள கன்வீனியன்ஸ் தான். தங்கம் மாதிரி இல்லாம ஈஸியா காகிதத்தை, அதாவது பேப்பர் மணியை அவங்க கேரி பண்ணலாம். ஒரு 10 ரூபா கொடுத்து கூட நாம டீ வாங்கலாம். ஆனா தங்கத்தை இந்த மாதிரி ஈஸியா நம்ம பிராக்டிக்கலா பரிமாற முடியாது. இந்த ஸ்லைட்ல ஃபியட் மணி கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். பேப்பர் மணி தொடக்கத்துல தங்கத்தை ரீப்ளேஸ் பண்ணப்போ நம்பிக்கைக்காக கவர்மெண்ட் தங்கத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பாண்ட் பேப்பர்ல ரிசிப்ட் தந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் கேரண்டி அந்த பேப்பர் ரிசிப்டுக்கு இருந்தது. ஸோ மக்கள் நம்பி அதை யூஸ் பண்ண தொடங்கினாங்க. இது நாளடைவில் கவர்மெண்ட் அச்சடிச்சு கொடுக்கறதுனால நம்பிக்கையா தான் இருக்கும்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாண்ட் கான்செப்ட் அழிஞ்சிருச்சு. இங்க மணி ஈக்குவல் டு வேல்யூ, வேல்யூ ஈக்குவல் டு ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ன்றது கவர்மெண்ட் மேல இருக்க நம்பிக்கை. ஃபியட் மணின்றது கவர்மெண்ட் பேப்பர் மணி கொடுக்கறதுனால அது லீகலா எல்லாரும் அக்செப்ட் பண்ணி பரிமாறிக்கலான்ற உள்ள அர்த்தம் அடங்கி இருக்கு. ஸோ கவர்மெண்டோட லீகல் டெண்டர்னு சொல்லலாம். இங்க ட்ரஸ்ட் மாடல் முன்னாடி சம்திங், அதாவது வேல்யூ ஆஃப் கமோடிட்டில இருந்து இப்போ சம்ஒன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு மாறிடுச்சு. ஃபியட் மணியோட டிமெரிட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபியட் மணின்ற கான்செப்ட் சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட், அதாவது எல்லா அத்தாரிட்டியும் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். இங்க கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ரெண்டாவது, குவான்டிட்டி லிமிட்டட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் இங்க டிசைட் பண்ணும் எவ்வளோ குவான்டிட்டி பணம் அச்சடிக்கலான்றத. இந்த ஸ்லைட்ல டிஜிட்டல் மணி பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம நிறைய டிஜிட்டல் மணி லைக் வயர் டிரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிஜிட்டல் மணி டபுள் ஸ்பெண்ட் ப்ராப்ளத்தை சென்ட்ரலைசேஷன் இல்லாமலேயே எலிமினேட் பண்ணிடும். டிஜிட்டல் மணினால நிறைய இஷ்யூ தவிர்க்கப்படலாம், லைக் கரப்ஷன், மணி மிஸ்மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள், வெனிசுலால நடந்த ஒரு நிகழ்வு. கவர்மெண்ட் மணி நிறைய அச்சடிச்சு புழக்கத்துல விட்டது. அதனால மக்கள் பணத்தை எண்றதுக்கு பதிலா எடை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், நம்ம நாட்டுல நடந்த டிமானிட்டைசேஷன். இந்த அத்தாரிட்டி கண்ட்ரோல் சென்ட்ரலைஸ்டா, அதாவது கவர்மெண்ட் கிட்ட உள்ளதுனால வந்த ப்ராப்ளம் தான் டிமானிட்டைசேஷன். டிஜிட்டல் மணி இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சரி செஞ்சிடும். இப்போ பிட்காயின் பத்தி பார்க்கலாம். சட்டோஷி நாகமோட்டோன்றவங்க அக்டோபர் 2008ல ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்ன்ற ஒரு டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல பிட்காயின் பத்தின எல்லாமே குறிப்பிட்டிருந்தாங்க. எப்படி பிட்காயின் பிளாக் செயின்ற ஒரு சிஸ்டம் மூலமா கிரியேட் பண்ணலான்றதையும் இந்த டாக்குமெண்ட்ல தான் முதன்முறையா டிஜிட்டல் மணி டபுள் ஸ்பெண்ட் ப்ராப்ளத்தை சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லாம சால்வ் பண்ணுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. பிட்காயின் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆன டிரான்ஸ்பரண்ட் லெட்ஜர். நான் ஏற்கனவே பிளாக் செயின் கான்செப்ட்ல சொன்ன மாதிரி பிட்காயின் நெட்வொர்க்ல உள்ள எல்லாருமே டிரான்சாக்ஷன் நடக்கிறத பார்க்கலாம். ஆனா டீடைல்ஸ் வியூ பண்ண முடியாது. டீடைல்ஸ் டிரான்சாக்ட் பண்றவங்க மட்டும்தான் வியூ பண்ண முடியும். பிட்காயின் ஃபியட் மணிக்கு ஏன் ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றத பார்ப்போம். கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஒருத்தர்கிட்ட கிடையாது. இதுல மிடில் மேன் கிடையாது. பிட்காயின் ப்ரோக்ராமபிள். பிட்காயின் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஓபன் டு ஆல். 2011ல நாகமோட்டோ சோர்ஸ் கோடையும் டொமைனையும் பிட்காயின் கம்யூனிட்டி கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். பிட்காயின் ஒரு கிரிப்டோ கரன்சி, அதாவது என்கிரிப்டட் கரன்சின்னு அர்த்தம். பர்மிஷன் இல்லாம எல்லாராலையும் டீடைல்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது. பணம் மாதிரி இல்லாம பிட்காயின்ஸ் லிமிட்டெட். மொத்தம் 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் புழக்கத்துக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிட்காயின் எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பார்க்கலாம். இத கோல்டு மாதிரி மைன் பண்ணணும். மைனிங்கிறது இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் பசில் சால்வ் பண்ணா ரிவார்ட்ஸா பிட்காயின்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த பசில் சால்வ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய சிஸ்டம் ப்ராசஸஸ் தேவைப்படும். மேலும் பிட்காயின்ஸ் குறைய குறைய பசில் டிஃபிகல்ட் ஆயிட்டே போகும். அப்படி பார்த்தா எல்லா பிட்காயின்ஸையும் ஏர்ன் பண்றதுக்கு 2000
140 இயர்ஸ் ஆகுமா. ஸோ பணம் மாதிரி பிட்காயின்ஸ் வேல்யூவும் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு நிர்ணயம் ஆகுது. மைன் பண்ணி தான் பிட்காயின் சம்பாதிக்கணுன்றது இல்லை. பிட்காயின் வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த நெட்வொர்க்ல உள்ள எல்லாரும் பர்மிஷன் கொடுத்தாதான் நடக்கும். ஸோ பிட்காயின் டிரான்சாக்ஷன் ரொம்ப செக்யூர்ட். பிட்காயின் வச்சு நாம ஏதாவது வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். ஆல்ரெடி டெல், மைக்ரோசாஃப்ட், சப்வே போன்ற கம்பெனிகள் எல்லாம் பிட்காயின் அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. பிட்காயினோட ரிஸ்க் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிரிமினல்ஸ் இதுல ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தொலைஞ்சாலோ திருடினாலோ இதை திரும்ப பெற முடியாது. அப்படிதான் மிஸ்டர் காட்ஸ் கிட்ட இருந்து 2014ல 8,50,000 பிட்காயின்ஸ் திருடப்பட்டது. இது ரீசெண்டா வந்த டெக்னாலஜினால இதை இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. தேங்க்யூ வியூவர்ஸ்.